अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जन्माद्यस्य यदोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोजितकैतवोऽत्र परमो धर्मचराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा। देवाय तस्मै नमः। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासतां पुरतो मम। भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुः निर्माय शेते यदमुषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः स्वोऽलङ्कृषीष्ट भगवान् वचांसि मे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். சாக்ஷாத் பகவான் நாராயணனே கிருஷ்ணனாக பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த கிருஷ்ணனை நம்ம மனசார ஜபம் பண்ணினோமாகில் நிச்சயமா அந்த பரமாத்மாவட்டே நம்மளுடைய ஆத்மா லைக்கியமாகும், லயமடையும் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்றா. நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சும் வேதாந்தம் எல்லாம் தெரிஞ்சும் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. நாராயணனே எப்பவும் தா. ஏன்னா எல்லாத்தினுடைய பொருளும் நாராயணன் தானே, அந்த பகவான் கிருஷ்ணன் தானே. எந்த வழியா போனாலும் நாம சங்கீர்த்தனமோ நாம ஜபமோ வேதமோ இல்லை பாராயணமோ கோவில் கைங்கரியமோ எதுவா இருந்தாலும் எந்த வழி எடுத்துட்டாலும் போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். எப்படி ஜலமெல்லாம் சேர்ந்து சாகரத்துல போய் ஒன்றாடுமோ அதே போல எந்த வழியா இருந்தாலும் ரீச் ஆகக்கூடிய டெஸ்டினேஷன் சேம் தான். அதனால எப்பவுமே நாராயணனே தா அப்படிங்கிறது தான் குறிக்கோளே, அத்தனை வழியோடையும் குறிக்கோள். தேயோ நாராயண சதா. பிரம்மனிஷ்டால் கூட இறங்கி வந்து பகவன் நாமாவை சொல்றோம் அப்படின்னு எல்லாருமா தியாகராஜர்லேருந்து அத்தனை பேரும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கா. மதசிகி பிஞ்சா அலங்கிருத சிகுரே மஹனீய கபோல விஜித முகுரே மானச சஞ்சரரே ब्रह्मणि
பிரம்மேந்திராள், சதாசிவ பிரம்மேந்திராள் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு கிம் வஜனீயம் கிம வஜனீயம் கிம் பఠனீயம் கிம பఠனீயம் அப்படின்னு அத்தனையும் எதுவுமே இல்லை, எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு அத்தனையும் பகவான் அடைஞ்சவர். அந்த பிரம்மமே என்ன சொல்றா, என் மனசுட்ட படிப்பிக்கிறா. கிருஷ்ணர் பின்னாடி அழகா கொண்டை மேல மயில் பீலி சூடிண்டு சுருள் சுருள் முடிய வச்சுண்டு அழகான முகத்தோட முககமலத்தோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பின்னாடி போ மனசே மானச சஞ்சரரே. அத்தனை பேருக்கும் பகவான் கிருஷ்ணர் போதும், எல்லாம் தெரியும், எல்லாம் பகவான் தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த கிருஷ்ண வடிவத்துல பகவானை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், அந்த கிருஷ்ண நாமாவை சொல்றத சந்தோஷம், அவருடைய லீலையை கேட்கறதுல ஒரு ஆனந்தம். இது எங்க கிடைக்கும், எதுக்கு நிகராகும் அந்த கிருஷ்ண லீலை கதை அப்படிங்கிறது. அதனால கிருஷ்ண அவதாரம் அப்படின்னாலே ஒரு வைபவம் தான். அப்படி என்ன இருக்கு கிருஷ்ண அவதாரத்துல? கிருஷ்ண அவதாரம் பல விஷயங்களை படிப்பிக்கிறது. அதுல மெயினா ஒரு 5 விஷயங்கள். ஒண்ணு, கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பார்த்தோமாகில் எப்பவும் கிருஷ்ணர் பிரசன்னமா இருக்கார். எவ்வளோ துக்கங்கள் வரும், பல கஷ்டங்கள் கண் முன்னாடி நடக்கும், பிறந்ததுலேருந்தே யுத்தம் தான். கிருஷ்ணர் ராமரோ பிறந்து அதுக்கப்புறம் ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் விஸ்வாமித்திரரை கூட்டிகிட்டு போனால் அதுக்கப்புறம் தான் தாட்டகாவை வதம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பதான் வதமே தொடங்குறார். ஆனால் கிருஷ்ணர் பிறந்ததே காராகிரகத்தில், இறந்து போகிறதும் ஒரு சாபத்தினுடைய பலனாக, இப்படி தன்னுடைய வாழ்க்கை பூரா கஷ்ட நஷ்டங்கள்ல தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனாலும் எந்த சமயம் கூட அந்த மந்தஹாசம் கிருஷ்ணருடைய முகத்திலேருந்து மாறினதே கிடையாது. சங்க சக்கரதாரியாக எப்பவுமே பிரசன்னமா இருந்தார். அது நம்மளுக்கு கிருஷ்ணர்டேந்து படிச்சுக்கலாம். என்ன வந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய ஸ்திரத்துவத்தை, பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வபாவத்தை விடப்படாதுன்னு கிருஷ்ணர்டேந்து படிக்கலாம். அப்புறம் என்ன, குறைவுகள் இல்லாம இருக்கணும். எப்பவும் அது குறை இது குறை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாம என்னெல்லாம் நிறைஞ்சிருக்கு இதை பாரு, வாட் ஆல் பாசிபிலிட்டிஸ், அதுதான் கிருஷ்ணர் பார்த்துருக்காங்க. எந்தெந்த தடை வந்தாலும் அதுல உருகி விழாமல் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு தான் பகவான் பார்த்துருக்கார். அப்படி பாடி அப்படின்னு கிருஷ்ணர் காட்டித்தர. மேலும் எதிர்பார்ப்பு இல்லாம வாழணும். எதிர்பார்ப்பு இல்லாம பகவான் வாழ்ந்தார் கிருஷ்ணர், காட்டித்தரார். எப்படி அர்ஜுனன்ட்ட பகவத்கீதா பூரா உபதேசம் பண்றார். அவர் அர்ஜுனன் கேட்கிறார், எனக்கு என்ன தர்மம்னு தெரியலை, எனக்கு நீ சொல்லித்தான் நான் சிஷ்யனாக இருக்கேன் அப்படின்னு கேட்கறத கிருஷ்ணர் அத்தனையும் பல யோகங்களை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோ, என்ன நல்லதோ யதேச்சசி ததா குரு, எது பிடிக்குமோ அதை பண்ணுப்பா அப்படின்னு விட்டார். கிருஷ்ணர் நான் சொன்னதுதான் நீ பண்ண, நீ யுத்தம் இப்பதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா கிருஷ்ணர் ஒரே காலில் நிற்கலை. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இது பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு உபதேசம் பண்ணலை. நான் பண்றது என்னுடைய கர்த்தவியம், பாக்கி உன்னுடைய இஷ்டம். அப்படி எல்லா விஷயத்திலுமே கிருஷ்ணனுடைய சரித்திரம் பார்த்தா அத்தனையுமே பகவான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் தன்னுடைய தர்மத்தையும் கர்மத்தையும் பண்ணியிருக்கார். அப்படி நம்மளும் வாழணும். மேலும் கிருஷ்ணர் ஒரு சமயம் கூட சும்மாவே இருக்க மாட்டார். என்னாவது சின்ன குழந்தைலாம் திருசவனம் பண்ணிட்டே இருப்பார். லீலைகளோ லீலைகள் தான். பெருசானாலும் பல வதங்கள் பண்ணி அதுவுமே ஒரு லீலையாக பண்ணினார். இப்படி ஒரு சமயம் கூட மனசை சும்மா இருக்க விட்டதே கிடையாது. எப்பவுமே மனசை நல்லா என்கேஜ் பண்ணிட்டே இருந்தார். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கும் புரியறது, நம்ம மனசை சும்மா விட்டாதான் நம்மளை சாப்பிட்டுடும். அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் பெரியோர்கள்லாம் காத்தால எழுந்து அனுஷ்டானங்கள் பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் தன்னுடைய தினசரி கர்த்தவியங்களை பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் 3 நேரம் பண்ணுங்கோ. மத்தியானமானா பொழுதுபோக்கு, காலக்ஷேபம்னாலே பொழுதுபோக்கு தானே. காலக்ஷேபம் என்ன பண்ணணுமா, புராணங்களெல்லாம் வாசிங்கோ, பாராயணம் பண்ணுங்கோ. சாயங்காலமான அழகா சுவாமிக்கு பூஜை பண்ணி ஜபம் பண்ணி டோலோத்சவம் பண்ணி அழகா நித்ரை அடையுங்கோ. இந்த ஒரு 1 டே அப்படிங்கிறது எப்படி போனோம் சாஸ்திரப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்கு. அதுபடி போயிட்டோம்னா துக்கத்துக்கும் டைம் இல்லை, சந்தோஷத்துக்கும் டைம் இருக்காது. மனசு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அப்போ எப்பவுமே மனசை என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார்.
மேலும் என்ன, பங்கு வைக்கிறதை பற்றி காட்டித்தரார் கிருஷ்ணர். ஷேர் பண்ணிக்கணும் வாழ்க்கையில். அத்தனை நம்மளுக்குன்னு எடுத்து வச்சுக்காமல் கொடுக்கறதுக்கு உண்டான மனசு வேணும். செமந்தக உபாக்கியானம் உத்தமமான உதாரணம். மேலும் அக்ரூரர்கிட்டையும் இதுதான் சொல்றார். இப்படி பல விஷயங்கள் பகவான்கிட்டேருந்து இந்த கிருஷ்ணாவதாரத்திலேருந்து நமக்கு படிக்க முடியாது. கிருஷ்ணாவதாரம் அப்படின்னாலே ஒரு பூர்ண அவதாரம். எப்படி ராமாவதாரம் பூர்ண அவதாரம் சொன்னேனோ அதே மாதிரி கிருஷ்ண அவதாரமும் பூர்ண அவதாரம். ஏன்னா முதல்ல கிருஷ்ணர் பிரேம மூர்த்தி. ஃபுல்லா பகவானுடைய சரித்திரம் பார்க்கறத பிரேமை மட்டுமே தான் இருக்கும் அங்க பகவான்கிட்ட. பிரேமையால பகவான் கிருஷ்ணன் அடைஞ்சு விடலாம். நம்ம ரொம்ப அனுஷ்டானத்தோட கிருஷ்ணகிட்ட எல்லாம் அப்படி இருக்கணும் இல்லை, பயமே வேண்டாம். எப்போ வேணும்னா கிருஷ்ணா வாடா அப்படின்னு மரியாதையோட கிருஷ்ணர் அப்படின்னுலாம் சொல்லணும்னே கிடையாது. குழந்தையா கூப்பிட்டாலும் கிருஷ்ணர் வந்துடுவார். பெரியவர ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்தாலும் கிருஷ்ணர் வந்துடுவார். சகாவா இருந்தாலும் கிருஷ்ணர் வந்துடுவார். என்ன பிரேமையோட கூப்பிடணும். கோபியர்கள் எல்லாம் கூப்பிடுறாளே, கோபியர்கள் எல்லாம் என்ன பண்றா, பால் வேணுமோ பால், தயிர் வேணுமோ தயிர் அப்படின்னு வித்துண்டு நடக்கிறத அவளை மறந்து போயிடுறா. நம்ம என்ன கர்மா பண்ணிட்டு இருக்கோம்னே மறந்து போயிடுறா. எப்பவும் கோவிந்தா வேணுமா, தாமோதரா வேணுமா, முகுந்தா மாதவா வேணுமா அப்படின்னு ஆயிடுத்து. எப்பவுமே பகவான் கிருஷ்ணருடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கா கோபியர்கள். பிரேமஸ்வரூபி. லீலா சுகர் அழகா கிருஷ்ண கருணாமிர்தம் அப்படிங்கிற கிரந்தத்துல எடுக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, உச்சைஸ்வரை ஸ்வம் வத சர்வதேவ, உச்சைஸ்வரை ஸ்வம் வத சர்வதேவ, கோவிந்த தாமோதர மாதவேதி, 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 கோவிந்த தாமோதர மாதவேதி இப்படின்னு கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு தான் அவளுடைய பிராணனே. அப்படி கோபியர்கள்லாம் பகவான் அடைஞ்சா பிரேமமூர்த்தி கிருஷ்ணர்னு புரியுறது. அதனாலேயே பூர்ண அவதாரம். மேலும் பகவானுடைய காருண்யம். என்ன காருண்யம் அப்படின்னா பகவானே சொல்றார் என்னன்னு, எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, ஆனா ஒருவன் எங்கிட்டக்க மனசை திருப்பினா நான் அவரை உத்தாரணம் பண்ணுவேன்னு பகவத்கீதால சொல்றார். அவர் எத்தனைதான் கொடுமை பண்ணிக்கட்டுமே, என்னதான் தப்பு பண்ணிக்கட்டுமே, ஆனா அந்த மனசை பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார்னா அந்த நிமிஷத்திலேருந்து அந்த ஆத்மா என்னுடையது, அந்த ஜீவாத்மா என்னுடையது அப்படின்னு பகவான் சொல்றார். இதுல உத்தமமான விஷயம் என்ன, அந்த காருண்யத்தினுடைய அளவை எங்க பார்க்கலாம்னா சிசுபாலனுடைய வதத்துல பார்க்கலாம். ஏன்னா சிசுபாலன் அப்படிங்கிறவர் கிருஷ்ணரை பரஸ்யமாக அவமதித்தவராக்கும். அத்தனை ராஜாக்கன்மார் அத்தனையும் சூழ அவ முன்னாடி ராஜசூய யாகத்துல வச்சு சிசுபாலன் கிருஷ்ணனை அவமதிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சிசுபாலனை நிவர்த்தி இல்லாமல் வதம் பண்ண வேண்டி வந்தது. அந்த சுதர்சன சக்கரத்தால வதம் பண்ணினார் சிசுபாலனை. அந்த சமயத்துல சிசுபாலனுடைய தேஜஸ் நேர கிருஷ்ணன்ட்ட ஐக்கியமாயிடுதான். அப்போ தர்மபுத்திரர் பார்த்து சொல்றார், அஹோ அனந்த காருண்யம் கிருஷ்ணஸ்ய மகாத்மனா. அனந்த காருண்யமுடைய கிருஷ்ணன் அல்லவா, ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே கிருஷ்ணர்கிட்ட மனசு வச்சதுனால, அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைச்சதுனாலேயே கிருஷ்ணரையே கொடுத்து விட்டார். அந்த காருண்யம் யாருக்கு இருக்கும்?
अपि चेत् सुदुराचारो भजते माम् अनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सा. பகவானுடைய திருஷ்டியில எல்லாருமே நல்லவா தானே. அதனால தானே, அந்த காருண்யத்தினால தானே 16,000 ஸ்திரீகளை காப்பாத்தித்த அந்த காருண்யம் தானே. மத்தாளுடைய காருண்யம் எப்படி இருக்குமா? காருண்யாத் காமமன்யம் தததி खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनो अपि ईश्वरस्त्वं त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वं चात्मा राम एवेति अतुलगुणगणाधारशौरे नमस्ते. காருண்யாத் காமமன்யம். மற்றவாளுக்கு மனுஷாளுக்கெல்லாம் காருண்யம் அப்படின்னா ஒரு காமனையோட தான் இருக்கும். ஆனால் பகவானுடைய காருண்யம் அளவற்றது, வார்த்தையால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட காருண்ய கடல் பகவான். காருண்யம்னு வந்து கொடுத்தோம்னா பகவான் ஏதாவது பொருளை தந்து சமாதானப்படுத்த மாட்டாராம், தன்னை தானே தந்து பகவானே தந்துடுவார். அப்பேற்பட்ட கருணை. மேலும் 3வது விஷயம் என்ன அப்படின்னா சேவனா பாவம். சேவை பண்றது, கைங்கரியம் பண்றது. கிருஷ்ணர் பகவான் ராஜசூய யாகத்துல அத்தனை பேருக்கும் எல்லா வேலையும் கொடுத்து அவர் என்ன வேலை எடுத்துட்டார்? பாத சேவை பண்றேன், வரவாளுக்கு வரக்கூடிய பிராமணா அத்தனை பேரையோடைய பாத சேவையை நான் பண்றேன் அப்படின்னு பாதத்தை அலம்பி விடுற அந்த கைங்கரியத்தை பகவான் பண்ணிட்டார். இப்பேற்பட்ட புருஷோத்தமன், வேதங்களெல்லாம் கூறக்கூடிய சைத்தன்ய பிரபு, அந்த பகவான் கிருஷ்ணர் பாத சேவை பண்ற அந்த சேவனா பாவம் வேணும்னு காட்டித்தர. பொதுவா வாழ்க்கையில 2 பாவத்துல வாழணும் அப்படின்பா. ஒன்னு பிரம்ம பாவம், இன்னொன்னு தாச பாவம். உத்தமம் பிரம்ம பாவஸ்து மத்தியமம் தாச பாவம் அதமம் தீன பாவம் அதமாதமம் யாஜனா பாவம். உத்தமம் அப்படிங்கிறது பிரம்ம பாவத்துல இருக்கிறது தான், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கிறது தான் உத்தமமான பாவம். மத்தியமம் அப்படிங்கிறது தாசபாவம், எல்லாருக்கும் தாசானுதாசனாக அடியேனாக எப்பவும் எல்லாருக்குள்ளேயும் சைதன்யத்தை பார்த்துட்டு பகவானுடைய பக்தன் அப்படிங்கிற தாசன் அப்படிங்கிற பாவத்தில் இருக்கிறது மத்தியமமா. அதமம் என்னன்னா தீனம், போய் எதுவும் வழியிலேயே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சறது. அதமாதமம், அதை விட அதமம் என்னன்னா யாஜனா, இறக்கிறது போயிட்டு பகவான்ட்ட அதுதா இதுதா அப்படிங்கிறது யாஜனா பாவம். அப்போ உத்தமமான பாவம் பிரம்ம பாவம் தான். ஆனா அந்த பிரம்ம பாவத்துல எப்பவும் இருந்துட முடியாது, அதுக்கு ஞானம் வைராகியம் பக்தி எல்லாம் வேணும். அப்ப முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா தாசபாவத்தை எடுத்துக்கலாம். தாசபாவம் கூட அவ்வளோ ஈஸியா சுலபமா கிடைச்சிடுமா கிட்ட கிடையாது. பகவான்கிட்ட தான் போய் கேட்கணும். दामोदर तव दास्यं देहि दयया दीनं मां पाहि कामकोटि सुन्दरगाता कमलामोदा कमलनेत्रा स्मरण प्रबोधन शृंगार भोग संकीर्तन डोलादौ नित्योत्सवे त्वयि निरतं नाम निगुंष्वनिर्मल कल्याण गुण अगण्ड सुकृत फलरूपं भगवन् तव किल दास्यं देवा प्रकटय करुणा वीक्षणरेषात् पावित हृदये मयि गोविन्द निर्मलयमुना पुण्यविहार नर्मद सुन्दर नन्दकुमार वृन्दावन गोकुल संसार
भावुक मनोहरा दामोदर तव दास्यं देहि. இந்த பகவான்கிட்டே தான் தாமோதரா எனக்கு தாஸ்யம் தா, சதா சர்வத்திர காலமும் உன்னை சேவை புரிந்து கைங்கரியம் பண்றதுக்கும் உன்னுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் உண்டான அருளை தந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு பகவான்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உன்கிட்ட கைங்கரியம் பண்றதுக்கும் பாகவதம் நிரந்தரமா படிக்கிறதுக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கும் சதா சமயம் உன்னையே சிந்தனை பண்றதுக்கு உண்டான சக்தியை கொடு கிருஷ்ணா அப்படின்னு தான் கேட்கணும் பகவான்கிட்ட போய். எல்லாமே இந்த சம்சார வாழ்க்கையில என்ன கிடைச்சிட்டு என்ன பிரயோஜனம்? நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்லவா. இன்னைக்கு கிடைச்சா நாளைக்கு போயிடும், 100 கிடைச்சா 1000 வேணும் அப்படின்னு தோணும். மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரியும் திருப்பி பசிக்கும். அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சரி, மனைவின்னு கழிச்சா குழந்தைன்னு வேணும், அந்த குழந்தைக்கு குழந்தை அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு நான் ஸ்டாப்பே இல்லை, போயிட்டே இருக்கும். ஒரு நாள் மூச்சும் நிற்கும் ஆச்சு. அதுதான் சம்சார வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கையில பர்மனண்டா இல்லாத விஷயத்த கேட்டுட்டு பிரயோஜனம் உண்டா? நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயத்தல்லவா கேட்கணும். அந்த நிரந்தரமான விஷயத்தை தான் பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். அப்படி இந்த சேவனா பாவத்தை அர்ஜுனனுக்கு சாரதியாக நிற்கிறார் பாருங்க. இதுக்கு மேல ஒரு சேவனாபாவத்தை உதாரணம் காட்ட முடியுமா? நான் தேராளியாக வரேன் அப்படின்னு கிருஷ்ணர் தேராளி ஆகிறார், அர்ஜுனனுக்கு சேவை புரிகிறார். சகா. 4வது விஷயம் ஞான பாவம். பகவான் கிருஷ்ணர் என்னதான் லீலை பண்ணாலும் கதையாகவே இருந்தாலும் அதுக்குள்ள பெரிய தத்துவத்தை புகற்றுறார். ஞான பாவம். ஆத்மாவை மறக்காதவர். பகவானுடைய அந்த அவதாரம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த ஞானம் எப்பவும் நிரம்பி இருந்தது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹாரியர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. இந்த அழியாத விஷயத்துல மனசு வைக்கணும். அழியற விஷயத்துல மனசை வச்சுட்டு துக்கம் வந்துட்டு பிரயோஜனம் கிடையாது. அதுல அழுதுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அழியாதது எதுவோ, என்னைக்கும் நிரந்தரமாக சாஸ்வதமாக சனாத்தனமாக என்ன இருக்கோ அதுல மனசு வைக்கணும் அப்படின்னு பிரேமை கருணை சேவனை ஞானபாவம் அத்தனையும் பகவான் கிருஷ்ணர் காட்டி தந்துட்டார். அப்பேற்பட்ட கிருஷ்ணருடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதமே கிருஷ்ணரை பத்தி சொல்றதுதான். தேவி பாகவதம், கருட புராணம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த எந்த சுவாமியை பத்தி சொல்றாலோ அந்த சுவாமியோடைய பேர் தலைப்பாக இருக்கும். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல மட்டும் ஸ்ரீ கிருஷ்ண பாகவதம் ஏன் வைக்கலை, கிருஷ்ண புராணம் ஏன் வைக்கலை அப்படின்னா பாகவதால பத்தி சொல்றதுனாலையும் பக்தியை பத்தி சொல்றதுனாலையும் ஸ்ரீமத் பாகவதம். பக அப்படிங்கிற 6 குணங்களையும் நிரம்பி இருக்கக்கூடிய பகவானை பத்தி சொல்றதுனால ஸ்ரீமத் பாகவதம். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல பரீட்சித் ராஜா கேட்கிற தசமஸ்கந்தம் லட்சணமே நிரோதம் அப்படிங்கிறதாக்கும். நிரோதம் அப்படின்னா பதஞ்சலி மகர்ஷி யோக சாஸ்திரத்துல தொடங்குறதே யோக சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு காட்டுற. தடையறது நிரோதம். இந்திரியங்கள் பல விஷயங்கள் காட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில, மனசு பல இடத்துல ஓடி போகும். ஆனா அதெல்லாம் நியந்திரணம் பண்ணி பகவான் கிருஷ்ண அவதாரத்துல எல்லாரையும் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும், வைதிக பண்டிதர்கள்லேருந்து சின்னவா வரைக்கும், எதுவும் தெரியாத வாண்டு குழந்தைகளா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் வந்துடுவா கிருஷ்ணாவதாரத்தை கேட்கறதுக்கு. கிருஷ்ணாவதாரம் என்ன பண்ணும் உள்ள போய் அப்படின்னா, அந்த கதை என்ன பண்ணும், முள்ள உள்ள இருக்கக்கூடிய அழுக்க வெளியில் தள்ளிடும் நம்மள் தெரியாமலே. மற்றதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை அடக்கிண்டு உட்காரணும். கிருஷ்ணாவதாரம் கேட்டாலே போதும், கிருஷ்ணருடைய லீலை கேட்டாலே போதும், தானாவே அழுக்கு மாறிடும், வெண்ணையாட்டமா ஆக்கிடுமா. அப்பேற்பட்ட குணம் அந்த நிரோதம் அப்படிங்கிற லட்சணத்தோடைய தசமஸ்கந்தம் தொடங்கிறதே பரீட்சித் கேட்கிறார். நிவிருத்த தர்ஷை வகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் கௌத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத் கதிதோ வம்ச விஸ்தாரோ. முனிஸ்ரேஷ்டா,
இங்க வந்து அழகா சந்திர வம்சத்தை சூரிய வம்சத்தை பரம்பராக்கிரமம் அத்தனை பேரையும் நீங்க சொல்லி தந்து, ஆனா இந்த யது வம்சத்துல அவதாரம் பண்ண ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடைய பராக்கிரமங்களை எனக்கு சொல்லித்தாங்கோளே. பூதபாவனஹா விஸ்வாத்மா பகவான்லவா, அந்த பகவான் யது வம்சத்துல வந்து பிறந்தாரே, அந்த கதையை சொல்லித்தாங்கோளே. ஏன்னா நிவிருத்த தரிசைர் உபகீயமானார். நிவிருத்த தரிசைனா லௌகீகங்களான ஆசைகளை எல்லாம் விட்டு பாடி புகழப்பட்ட சம்சாரமாக கூடின ரோகம் இருக்கே பவௌஷதா, இந்த ரோகத்துக்கு என்ன மருந்து? கிருஷ்ணன் மருந்து தான், கிருஷ்ணனுடைய கதை தான் மருந்தா. அந்த சம்சாரமாக கூடின ரோகத்துக்கு ஔஷதமா இருக்கக்கூடியதும் ஸ்ரோத்ர மனோபிராமா, காதுக்கும் மனசுக்கும் மனசையும் கவரக்கூடினதான பகவத்குணங்களை கீர்த்தனம் பண்ணக்கூடினதான கிருஷ்ண கதையை யாருக்குதான் பிடிக்காம இருக்கும்? வினா பசுக்நாத் பிரம்மஹத்தியை பாவம் எல்லாம் பண்ணின சண்டாளனுக்கு தான் பிடிக்காம இருக்கும். ஒரு கால் பிடிக்காம இருக்குன்னா அவளுக்கு தான் பிடிக்காம இருக்கு. ஏன்னா அவ்வளோ பகவத்குணத்தை சொல்லக்கூடிய அவதாரம் அல்லவா கிருஷ்ண அவதாரம். அது யாருக்கு தான் பிடிக்காது? அத்தனை பேருக்கும் பிடிக்குமே. அதை பற்றி சொல்லி தாங்கோ. ஏன்னா முன்னாடி பரீட்சித் ராஜாவுடைய சரித்திரமே எப்படி, அஸ்வத்தாமா வந்து பிரம்மாஸ்திரத்தால விடுறா அந்த குழந்தை, உள்ள இருக்க குழந்தை பரீட்சித் ராஜா வதம் பண்றதுக்காக. அப்ப அம்மா, என்னுடைய அம்மா வந்து கிருஷ்ணரை போய் நாடினாலே, அந்த கிருஷ்ணர் தன்னுடைய சக்கராயுதத்தினால என்னை காப்பாத்தினாரே, அந்த புருஷ ஸ்வரூபத்தை பத்தி எனக்கு சொல்லித்தாங்கோ. ரொம்ப ஆசையா இருக்காரு. ஏன்னா பரீட்சித் ராஜா அப்படிங்கிறவர் ராஜாதான், ஆனா உள்ள வயத்துக்குள்ள இருக்கத்தையே பிரம்மத்தை பார்த்தவர், அந்த பகவானை பார்த்தவர், உணர்ந்தவர் அல்லவா. ஆனா வெளியில வந்து இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பண்ணிதான் சம்சார உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பக்தி ஏற்பட்டு உத்தாரணமாகும் அப்படிங்கறதுனால ஒரு லீலை. பரீட்சித் ராஜா எல்லாமே பரீட்சை பண்ணினாலேயே, கிருஷ்ணர் எங்கன்னு பரீட்சை பண்ணினாரே இல்லையோ, எல்லாருக்கும் டெஸ்ட் வேணும், படிச்சிருக்கியா ஒழுங்கா அப்படின்னு. அதே மாதிரி பரீட்சித் ராஜா பகவான் எங்க அப்படின்னு அந்த பரீட்சை பண்ணினா 7 நாள்ல பாகவதம் கேட்கணும்னு அவருக்குண்டான அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் இல்லாம யாருக்கு எப்படி முடியும்? அந்த சம்சார பயத்தையே நீக்கி விடுத்தே பாகவதம். அப்படி அந்த பரீட்சித் ராஜாக்கு எனக்கு ரொம்ப கேட்கணும். மேலும் ரோஹிணியாஸ்தனய புரோக்தா ராம சங்கர்ஷணஸ்வயா, சங்கர்ஷணமூர்த்தியான பலராமர் ரோஹிணியோடைய புத்திரன் அப்படின்னு சொல்றேன். ஆனா எப்படி தேவகியோடைய கர்ப்பத்தோட சம்பந்தம் இருக்கும்? அதே மாதிரி கஸ்மான் முகுந்தோ பகவான் பிதுர்கேஹாத் பிரஜம் கதா, மோட்சத்தை தரக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பாவுடைய ஆத்திலேருந்து எப்படி கோகுலத்துக்கு போனார், எப்படி தன்னுடைய பக்த ஜனங்களை காப்பாத்தினார், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லித்தாங்க. நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுன்மாம் த்யக்தோதமபி பாததே பிபந்தம் त्वन्मुखां भोजच्युतம் ஹரிகதாமிருதம். ஒருவேளை நீங்க வந்து இந்த கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமா சொல்லி தராதது எனக்கு என்ன தூக்கம் வருமோ பசி வருமோ நினைச்சுக்காதேங்கோ. நான் ரொம்ப ஸ்ரத்தையோட தான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டேன். என்ன அமிர்தமா? ஹரிகதாமிருதம். ஹரி அப்படிங்கிற கதை, ஹரிகதை அப்படிங்கிற அமிர்தத்தை நான் பானம் பண்ணிட்டு இருக்கேன், பானம் பண்ணிட்டே இருக்கேன். அதனால எனக்கு பசியோ தூக்கமோ எந்த ஒரு சலைப்பும் வராது சுவாமி. எனக்கு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி விஸ்தாரமா சொல்லித்தாங்கோன்னு பரீட்சித் ராஜா கேட்கிறா. அப்போ இந்த இவர் கேட்டதும் கிருஷ்ண கதை எப்பேற்பட்டது அப்படின்னா, கலி கல்மஷக்னம் கிருஷ்ணச்சரித்தம் யாஹுர்த்தும் ஆரபத, கலிதோஷத்தை இல்லாம பண்ணக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண கதை. அந்த கதையை கேட்டாரே இல்லையோ அவருக்கு சந்தோஷம் ஆயிடுத்து ஸ்ரீ சுகருக்கு. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ண கதை யாருக்கெல்லாம் பிரயோஜனமாகுமாம்? கேட்டவாளுக்கு பிரயோஜனம். கொஸ்டின் கேட்டார்லவா, கிருஷ்ண கதைனா என்ன, அந்த கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணினார் அப்படின்னு கொஸ்டின் பிரிச்சகம் கேட்டவாளுக்கு பிரயோஜனம். வக்தாரம் கதையை சொல்றவாளுக்கு பிரயோஜனம். ஸ்ரோத்ரு யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு பிரயோஜனம். இப்படி 3 விதம் ஜனங்களுக்கும் பிரயோஜனம் ஆகிறது. அது சுத்தி பண்றதா, 3 பேருக்கும் சுத்தி பண்றது. எப்படி கங்கையில போய் முங்கினா சர்வ பாபமும் அழியும் அப்படின்னு சொல்றாளோ, அதே மாதிரி பாகவத கங்கையில முழுகிறத அத்தனை பாபமும் இல்லாம பிரயோஜனமாப்படுறது, சுத்தம் பண்றது அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த கதையை ஸ்ரீ சுகர் சொல்ல தொடங்குறார்.
भूमिर्दृप्त नृपव्याज दैत्यानीकशतायुतैः आक्रान्ता भूरिभारेण ब्रह्माणं शरणं யயோ. அகங்காரம் முழுத்த ராஜாக்கன்மார் நிறைய பேர் வந்துட்டா. அதனால ரொம்ப துக்கம் அடைஞ்சா பூமி தேவி. எப்போ பூமி தேவிக்கு துக்கம்? இந்த அகங்காரம் இல்லவா, அசுரர்கள் நிரம்பினா துக்கம். அசுரர்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சுரன்னா ஷேரிங் மைண்ட் இருக்கிறவன் அர்த்தம். அசுரன் அப்படின்னா ஷேரிங் மைண்ட் இல்லாதவன். பூமி தேவி எப்பவும் கொடுக்கிறவளாக்கு, அத்தனையும் தாங்கி தன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கிறவளாக்கும். அப்பேற்பட்ட பூமி தேவிக்கு எடுத்து வைக்கிறவளை பார்த்தா சங்கடமாகவே இல்லையோ? அதனால கோரூபத்தை எடுத்துட்டு போனா. கோரூபம்னா பசு. ஏன் பசு ரூபத்தை எடுக்கணும்? பொதுவா பசு என்ன பண்ணும்? யாருக்கும் வேண்டாத்த புல்லெல்லாம் எடுத்து மென்மையான பாலை தரது பார்த்தீங்களா? யாருக்கும் வேண்டாத்த உபயோக சூன்யமான விஷயத்தை எடுத்துட்டு உபயோகப்பிரதம் உத்தமோத்தமமான பகவானுக்கே அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலை தரதே. அதனாலேயே கோரூபத்தை எடுத்துட்டு போனா. நேரா போய் பிரம்மதேவர்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அந்த பூமாதேவி சொல்லவும் பிரம்மதேவர் எல்லாரையும் அழைச்சுண்டு போறார். பரமேஸ்வரனையும் அத்தனை தேவர்களையும் அழைச்சுண்டு நேர பகவான்கிட்ட போய் பார்க்கடல்ல போய் தபஸ் பண்றாரா. தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதா. புருஷ சூக்தத்தால ஜபம் பண்றாராம் சுவாமிக்கு. அதுதான் நாராயண தீர்த்தர் அழகா பூமாதேவி தன்னுடைய கிளேஷ பாரத்தை சொல்லக்கூடிய கீர்த்தனம் எழுதியிருக்கார். சரணம் பவ கருணாமயி குரு தீன தயாளோ கருணாரச வருணாலய கரிரா கிருபாளோ अधुना खलु विधिनामयि सुधिया सुरभरितं मधुसूदन मधुसूदन हर मामकदुरितं वरनूपुर धर सुन्दर कर शोभितवलया सुरभूसुर भयवारक धरणीधर कृपया त्वरया हर भरमीश्वर सुरवर्यमदीयं मधुसूदन मधुसूदन हर मामकदुरितम् हरि भीकर हरि सोदर परिपूर्ण सुखाब्धे नरकान्तक नरपालक परिपालित जलधे हरि सेवक शिवनारायण तीर्थ परात्मन् मधुसूदन मधुसूदन हर मामकदुरितम्. சுவாமின்னு என்னுடைய துரிதத்தை தீர்த்து வைங்கோ அப்படின்னு பூமாதேவி கெஞ்சரா அல்லவா. பிரம்மதேவரும் தியானத்துல பூமாதேவியோட அந்த துக்கத்தை பகவான்கிட்ட சொல்ல ஒரு அசரீரி அவருக்கு கேட்கறது, சுவாமிக்கு கேட்கறது என்ன அப்படின்னா, வசுதேவ கிருஹே சாக்ஷாத் பகவான் புருஷः பரஹ ஜனிஷ்யதே தத்ப்ரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியः. சாக்ஷாத் பகவான் வசுதேவ கிரகத்துல பிரத்யக்ஷமாக அவதரிப்பார் அப்படின்னு பிரம்மதேவருக்கு தெரியறது. அது பிரம்மதேவர் எல்லா தேவர்கள்ட்டும் சொல்றார். ஏன்னா பிரம்மதேவர்கிட்ட ஒரு டெலிபதி மாதிரி பகவான் சொல்றார். அது புரியறது பிரம்மதேவருக்கு. பிரம்மதேவரும் அத்தனை தேவர்கள்ட்டையும் சொல்றா, பூமி தேவியும் சமாதானப்படுத்துற, கவலைப்படாதே சுவாமியே வந்து அவதரிப்பார், அந்த பூபாரத்தை கம்மி பண்ணுவார். மேலும் அனந்தஹா வாசுதேவ கலானந்தஹா ஸ்வயம் பிரகாசமாக சோபிக்கக்கூடிய பகவானுடைய கலையாக இருப்பவரும் 1000 முகங்களோடு இருப்பவனுமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஸ்ரீஹரிக்கு பிரியம் பண்றதுக்காகவே
கைங்கரியம் பண்றதுக்காகவே அந்த ஆதிசேஷன் யாரா வரப்போறாராம்? பலராமராக அவதாரம் பண்ண போறார். முன்னாடியே வந்துடுறார். இந்த இந்த அவதாரத்துல மட்டும் அண்ணாவாக பிறந்து விடுறார். அதனால என்ன எடுத்து கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டி வந்துடுத்து. போன அவதாரம் வரைக்கும் ஆதிசேஷன் கிருஷ்ணர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இந்த அவதாரத்தையும் பண்றார். ஆனா அண்ணா ஆச்சே, அண்ணானா மரியாதை உண்டேன். அதனால முன்னாடியே அவருக்கு வந்து அந்த வியக்ரதை ரொம்ப பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே பிறந்து விட்டாராம். அப்படி பலராம சுவாமியும் வந்து அவதாரம் பண்ணுவார். மேலும் நீங்க எல்லாரும் தேவஸ்திரீகள் அத்தனை பேரும் பகவானுடைய கைங்கரியத்துக்கு அவதாரம் பண்ணுங்கோ. மேலும் ஜகத் சம்மோகிதம் சா பகவதி, எந்த ஒருத்தினால இந்த உலகமே மோகமடைகிறதோ அந்த தேவி பகவதி வந்து விஷ்ணுமாயை பகவானால ஆதிஷ்டா, பிரபுணா ஆதிஷ்டா, பகவானால பிரேரணை பண்ணப்பட்டு பகவானுடைய காரியார்த்த அவதார காரியத்துக்கு வேண்டி அம்சத்தோட அவதாரம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி எல்லாரும் அவ இடத்துக்கு போனார்கள்னு சொல்றார். மேலும் கிருஷ்ணாவதார கதை எப்படி, வசுதேவருடைய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம். வசுதேவர் கிரகத்துல எப்படி பகவான் பிறக்கிறார், அதனால என்னெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற விஷயம் மேலும் மேலும் அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம 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 ராம